Praise the Lord, dear brothers and sisters. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ஐஃபோன் பற்றி தாங்க. இன்றைக்கி வந்து எவ்வளோ ஃபோன்ஸ் வந்து இருக்குது, பட் ஆனாலும் வந்து ஐஃபோன் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லி அந்த பிராண்ட் வந்து கிளைம் பண்ணுறாங்க. சரி, ஐஃபோனில் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கலாம், பட் இருந்தாலும் அதோடைய முக்கியமான ஸ்பெக்கே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஐஃபோனில் இருக்க கேமரா தான். ஸோ அந்த கேமராவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் லென்ஸ் வந்து 48 MP அண்ட் 12 MP ஆஃப் அல்ட்ரா வைட் அண்ட் அகெயின் 12 MP ஆஃப் டெலிஃபோட்டோ லென்ஸ்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இந்த கேமரா சிஸ்டமில் வந்து இருக்குது. ஸோ இதனால் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடுக்கிற ஃபோட்டோ வந்து அவ்வளோ அக்யூரேட்டாகவும் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் கண்ணில் பார்க்குற மாதிரியே இருக்கிற ஒரு அக்யூரஸியை வந்து அந்த ஃபோட்டோ வந்து கொடுக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த ஐஃபோனுடைய மிகப்பெரிய ஒரு ஸ்பெக்காக வந்து இருக்குது. இதுதான் வந்து ஐஃபோனுடைய செல்லிங் பாயிண்ட்டுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. இது உண்மையானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆமாம் தான். என்ன தான் வந்து ஐஃபோனில் இருக்கிற ஃபோட்டோஸ் வந்து இந்த பெஸ்ட்டாக இருந்தாலுமே ஐஃபோனை டிஎஸ்எல்ஆர் கேமராவோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிஎஸ்எல்ஆரோட ஈக்குவலண்ட்டாக ஐஃபோனால் ஒரு ஃபோட்டோ அவுட்டை வந்து கொடுக்கவே வந்து முடியாது. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐஃபோன் அப்படின்றது ஒரு ஃபோன். அந்த ஃபோனில் பெஸ்ட்டான கேமரா பொருத்தப்பட்டிருக்கே தவிர டிஎஸ்எல்ஆர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே செய்யப்பட்டிருக்க ஒரு கேமரா. ஸோ என்னதான் இருந்தாலுமே வந்து ஐஃபோனில் பெஸ்ட்டு கேமரா இருந்தாலும் டிஎஸ்எல்ஆரில் இருக்கிற கேமராவுடைய அவுட்டை வந்து ஐஃபோனால் கொடுக்கவே வந்து முடியாது. இதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோனுக்குள்ளே டிஎஸ்எல்ஆரில் இருக்கிற அந்த மெக்கானிசம்ஸ் அந்த பார்ட்ஸ் எதுவுமே வந்து பொருத்தப்படவே வந்து இல்லை, பொருத்தப்படவும் வந்து முடியாது. என்ன தான் வந்து ஐஃபோனை நான் இவ்வளோ ரேட் கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே அந்த கேமரா வந்து டிஎஸ்எல்ஆரோட ஈக்குவலண்ட்டுக்காக வந்து வரவே வராது, வரவும் முடியாது. இதே போல தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஆண்டவரும் கூட யாருன்றது வந்து தீத்து 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் தெளிவாக போடப்பட்டிருக்கு. அவர் ஒரு பொய் உரையாத தேவன்னு சொல்லி, அதாவது காட் தட் கெனாட் லைன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. பொய் உரையாத தேவன் அப்படின்னா அவர் வந்து பொய் சொல்ல மாட்டார், அவருக்கு சொல்ல தெரியும் ஆனால் பொய் சொல்ல மாட்டாருன்றது கிடையாது. பொய் சொல்கிறதுக்கான எந்த ஒரு திறனும் அவருக்குள்ளே இல்லவே இல்லையா. அதனால தான் காட் தட் கெனாட் லைன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. பொய் சொல்கிறதுக்கான பார்ட்ஸோ இல்லை பொய் சொல்கிறதுக்கான எண்ணங்களோ இல்லை பொய் சொல்கிறதுக்கு என்னென்ன மெக்கானிசம்ஸ்லாம் வேணுமோ அது எதுவுமே அவருக்குள்ளே இல்லவே இல்லை அப்படின்றது தான் வந்து காட் தட் கெனாட் லை அதோடைய அர்த்தமாக வந்து இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு பொய் உரையாத தேவனாக இருக்கார் அப்படின்னா அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கூட உண்மையுள்ள தான் வந்திருக்குது. நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் அவருடைய வார்த்தைகள் எல்லாமே உண்மையாக இருக்குது அப்படின்னா அவருடைய வார்த்தையில் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது, அற்புதங்கள் இருக்குது, ஆனால் என்னோட வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட வந்து கேட்கலாம். நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று தான். உங்கள் வாழ்க்கையில் அதிகமான பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். பட் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதும் விசுவாசிக்க வேண்டியதும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டவர்னால பொய் சொல்லவே முடியாது. அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் உண்மை அப்படின்றத நீங்கள் விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கும் போது தான் கர்த்தர் சொல்கிற அந்த உண்மையான வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, செழிப்பை பற்றி, சுகத்தை பற்றி, பிரச்சனைகளும் போராட்டங்களும் இல்லாத ஒரு வாழ்க்கையை பற்றி, விடுதலையை பற்றி, இல்லை ஒழுக்கத்தை பற்றி, பரிசுத்தத்தை பற்றி என்னென்னலாம் அவர் சொல்லியிருக்காரோ அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில கூட உண்மையாக வந்து அது நிறைவேறும். ஸோ இன்றைக்கி நீங்களும் கூட சோர்ந்து போயிருக்கீங்க அப்படின்னா சோர்ந்து போயிருக்கேன்னு சொல்லி அப்படியே ஈஸியாக விட்டுறாமல் அவருடைய வார்த்தையும் உண்மை உள்ளது, அவரும் உண்மை உள்ளவர் என்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வாழும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உண்மையாக இருக்கும் என்பது தான் இந்த மெசேஜ் மூலமாக நான் சொல்ல ஒரு காரியமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வேர்டு உங்களுக்கு ரொம்ப பிளஸ்டாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்குறதும் பார்க்குறதும் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.